Hi friends, welcome to Candlesticks Decoded. நேத்து நம்ம ரெண்டு விஷயத்துல ரொம்பவே கிளியரா இருந்தோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட பயாஸ். நம்ம பயாஸ் மார்க்கெட்ல இன்னைக்கு புல்லிஷ் மட்டும்தான் அப்படின்றதுல நம்ம ரொம்பவே கிளியரா இருந்தோம். அன்டில் மார்க்கெட் இந்த 24,280 to 24,260 லெவல்ல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் நம்ம புல்லிஷ் ட்ரேட் மட்டும்தான் இனிஷியேட் பண்ண போறோம் அப்படின்றதுல கிளியரா இருந்தோம். அண்ட் ரெண்டாவது விஷயம் நம்ம எந்த லெவல்ல என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்றதுலயும் நம்ம கிளியரா இருந்தோம். 24,370ல ரிவர்சல் கிடைச்சாலோ அல்லது கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 24,570 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகும் போதும் இந்த ரெண்டு இடத்துல நம்ம புல்லிஷ் ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்றதுல கிளியரா இருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 24,370 லெவல்ல நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் சிக்னல் கிடைச்சு நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் என்ட்ரியும் கிடைச்சிருந்தது. பட் மார்க்கெட்ல நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு மறுபடியும் நம்மளுக்கு நம்ம லெவல்குள்ளேயே பிரைஸ் திரும்ப நம்மளுக்கு ரெண்டாவது என்ட்ரி சான்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ அந்த என்ட்ரி சான்ஸ்ல நம்மளுக்கு நம்மளோட ரெண்டு டார்கெட்டுமே ரீச் ஆயிருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல புல்லிஷா என்டர் ஆனவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே இது கீழே தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் ஆனா நான் பியரிஷா என்டர் ஆக போறேன் அப்படின்ற மாதிரியான ட்ரேடர்ஸும் இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹண்ட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் நம்ம நினைச்ச டைரக்ஷன்ல போறதுக்கு பேரு தான் ட்ராப் செட்டப் அப்படின்னு பேரு. ஸோ இந்த மாதிரியான ட்ராப் செட்டப் எந்த இடத்துல இனிஷியேட் பண்ணணும், அந்த ட்ராப் செட்டப் உண்டான கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ட்ராப் செட்டப் அண்ட் அதோட கண்டிஷன்ஸ் பத்தி எல்லாமே நம்மளோட நிஃப்டி இன்ட்ராடே கோர்ஸ்ல நம்ம ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கோர்ஸ்ல டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த அளவுக்கு இன்னைக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றது நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இவ்வளோ பெரிய வாலட்டிலிட்டிலையுமே கூட நம்ம பண்ண டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப எக்ஸாக்டா ஒர்க் ஆகி நம்ம நினைச்ச எல்லா டார்கெட்ஸுமே மார்க்கெட்ல ரீச் ஆயிருந்தது. அண்ட் இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த 570 லெவல் ஒன்ஸ் பிரேக் ஆயிட்டு மறுபடியும் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணப்ப கூட நம்மளுக்கு இன்னொரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கூட நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருந்தது. அண்ட் நம்மளோட அடுத்தடுத்த டார்கெட்ஸுமே நம்மளுக்கு ரீச் ஆயிருந்தது. ஸோ மார்க்கெட்ல இன்னையோட ஹை பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 24,860 கிட்ட இருக்கு. நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே மார்க்கெட் 24,900 வரைக்கும் வரலாம் அப்படின்ற அந்த அனாலிசிஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ கிளிப்பிங்க பார்க்கலாம். பொசிஷனலா பார்க்கும் பொழுது சப்போஸ் 24,500 புல்லிஷா பிரேக் பண்ணி அந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா market has the potential to go up to 24,650 and even அதுக்கு அடுத்த டார்கெட்டா 24,900 வரைக்கும் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்போ நாளையோட அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா இந்த 24,500 லெவலுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகும் பொழுது நம்மளோட லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷா மாறும் அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ மார்க்கெட் லாங் டேர்ம்ல புல்லிஷா மாறி இருக்கு. பட் இதே மாதிரி பேரபலிக்கா போய் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கண்டினியூ ஆகாது. இந்த 24,900 லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 24,900ல இருந்து ஒரு ரிவர்சல் ஆகி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திரும்ப இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்றதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவல்ல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நாளையோட லெவல்ஸ் பத்தி பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட்ல 24,650லயோ அல்லது இந்த 24,700 லெவல்லையோ நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் சிக்னல் கிடைச்சது அப்படின்னா நம்ம புல்லிஷ் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு நம்மளோட டார்கெட்டா 24,850 அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட்டா 24,900 வரைக்கும் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் 24,900 மேல பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட்டா 25,000ம் அதுக்கு அடுத்த டார்கெட்டா 25,125 வரைக்கும் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் இந்த 24,900க்கு மேல மார்க்கெட் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகி அண்ட் இந்த டார்கெட்ஸ் எல்லாமே ரீச் ஆகுமா அப்படின்றது ஒரு ரிஸ்கியான ஒரு ட்ரேடு தான். இந்த 24,900க்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்றதோட ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மி தான். ஏன்னா நான் இங்க இருந்து ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ புல் பேக் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றேன்.
ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 24,900க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நீங்கள் யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுற அந்த லாட் சைஸை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்மளோட லெவல்ஸில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஹாவ் அ சேஃப் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.